இப்படி சுபாஷ் சந்திர போஸை பத்தி நேதாஜியோட டெத் மிஸ்ட்ரி ஆனதுக்கு பின்னாடி ஐயோ மீண்டும் மீண்டுமா ஐஎன்ஏ ஃபோர்ஸ் போஸ மரியாதையோட நேதாஜின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. நம்ம இந்திய விடுதலைக்காக விதை போட்டவர் தான். உங்களோட கொஞ்சம் ரத்தத்தை கொடுங்க, நிறைய சுதந்திரத்தை கொடுக்குறேன்னு சொன்ன நேதாஜியோட இறப்பு இன்னைக்கு மிகப்பெரிய மர்மமா இருக்கு. இதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் அவரோட இறந்த உடலை யாருமே பார்க்கல. எங்கேயோ இருக்க ஜப்பானோட ரேடியோ ஸ்டேஷன் சொல்லுச்சு நம்ம நேதாஜி இறந்துட்டாருன்னு. விடுதலை போராட்டத்துக்காக தன்னோட வாழ்க்கையவே அர்ப்பணிச்ச ஐயா பசும்பொன் முத்துராமலிங்கல் ஆரம்பிச்சு வேர்ல்டு வார் நடந்துட்டு இருந்த சமயத்துல இந்த உலகமே தொட பயந்த அடால்ஃப் ஹிட்லரை வரைக்கும் மீட் பண்ணி இந்திய விடுதலைக்கு விதை போட்டவர் தான் நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ப்ராப்பர் டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் கூட இல்லாத பீரியட்ல இந்தியா டு ஆப்கானிஸ்தான், அங்க இருந்து ஜப்பான்ல இருந்து சிங்கப்பூர், அதுக்கப்புறம் தாய்வான்னு கண்டம் விட்டு கண்டம் டிராவல் பண்ணவர். வன்முறையில இறங்குறது மோசமானதுன்னு காந்தி சொன்னப்ப சொந்த நாட்டிலேயே அடிமையா வாழ்றது அதை விட கேவலமானதுன்னு மாத்தி யோசிச்சவர். அதுக்கு உரம் போடுற விதத்துல இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படின்ற பேர்ல இந்தியாவுக்குன்னு ஒரு செப்பரேட் ஆர்மி ஃபோர்ஸை ஃபார்ம் பண்ணி அதை பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு அகைன்ஸ்டா நிறுத்தினவர். காந்திஜிக்கு ஈக்குவலா இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்க போராடினவர். இன்ஃபேக்ட் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே ஆசாத் ஹிந்த் கவர்மெண்ட் அப்படின்ற பேர்ல ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் ஆஃப் ஃப்ரீ இந்தியாவை சிங்கப்பூர்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணி தன்னை பிரைம் மினிஸ்டரா அட்ரஸ் பண்ணிக்கிட்ட நேதாஜி இந்தியாவை வேர்ல்ட் கண்ட்ரிஸ் கிட்ட தனி நாடா அடையாளப்படுத்தினாரு. சுபாஷ் சந்திர போஸோட எக்ஸ்ட்ராடினரி அண்ட் யூனிக் மிலிட்டரி டாக்டிக்ஸை அப்சர்வ் பண்ண ஐஎன்ஏ ஃபோர்ஸ் போஸை மரியாதையோட நேதாஜின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் தாண்டி ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஜெய்ஹிந்த்னு சொன்னவர் நம்ம நேதாஜி. மூச்சுக்கு 300 தடவை ஜெய்ஹிந்த்னு சொல்ற இந்தியா இன்னைக்கு அந்த சுதந்திர போராட்ட வீரரை மறந்துருக்கு. ஈவன் அவரோட டெத்துமே இப்ப வரைக்கும் ஹிஸ்டரியோட பெரிய மிஸ்ட்ரியாவே இருக்கு. ஒரு பீரியட்ல நாடே செலிப்ரேட் பண்ண நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள இந்த நாடு மறந்ததுக்கு பின்னாடி காரணமா இருக்கவங்க யாரு? இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ்க்காக உயிரை கொடுக்க ரெடியா இருந்த நேதாஜியோட டெத் மிஸ்ட்ரியானது எப்படி? அந்த மிஸ்ட்ரி சால்வ் ஆச்சா இல்லையா? இப்படி சுபாஷ் சந்திர போஸை பத்தி நாங்க ஸ்டடி பண்ணி தெரிஞ்சுக்கிட்ட சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை பத்தி நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க.